வணக்கம் அன்பு மக்களே. இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது மிதுனத்தில் சுக்கிரன் சஞ்சாரம். இதில் 5 ராசி மக்களுக்கு சிறப்பான வாழ்க்கையை சுக்கிர பகவான் உறுதி செய்கிறார். இவர் காதல், ஈர்ப்பு, ஆடம்பரம் மற்றும் வாழ்க்கைக்கு தேவையான பொருள்களின் ஆசையின் கிரகமான சுக்கிரன் மிதுன ராசிக்குள் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். இந்த பயணத்தில் சிறப்பு பலன்களை பெறப்போகும் 5 ராசி மக்கள் பற்றிய முழுமையான தகவல் மற்றும் மேலும் அவர்களின் வாழ்க்கையில் மகிழ்ச்சி, செழிப்பு, பொருள் ஆசைகள் என்பதை பற்றி பார்ப்போம். மிதுன ராசியில் சுக்கிரன் சஞ்சாரம் செய்வதால் இந்த மக்களுக்கு எந்த கொடிய கிரகங்களாலும் பாதிப்பு ஏற்படாது. ஜூலை 7, 2024 அன்று சுக்கிரன் மிதுனத்தை விட்டு வெளியேறி கடகராசியில் நுழைகிறார். மேலும் ஜூலை 6, 2024 வரை அங்கேயே இருப்பார். மிதுனத்தில் சுக்கிரன் பெயர்ச்சி பயணத்தில் மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம் ஆகிய இந்த 5 ராசி மக்களுக்கு சிறந்த வாழ்க்கைக்கு துணை புரிந்து அவருடைய வாழ்க்கையை மேன்மைப்படுத்துவதற்கு உத்தரவாதம் தருகிறார் சுக்கிர பகவான். மேஷ ராசிக்கு 2 மற்றும் 7ஆம் வீட்டிற்கு அதிபதியான சுக்கிரன் தற்பொழுது 3ஆம் வீட்டில் பயணம் செய்கிறார். இதன் விளைவாக உங்கள் துணையுடன் உங்கள் உறவில் ஆதரவும் அன்பும் அதிகரிக்கும். இதன் காரணமாக இந்த பெயர்ச்சி பயணம் உங்கள் காதல் வாழ்க்கையை மேம்படுத்தும். தொடர்ந்து நடக்கும் நன்மைகள் அதிகரிக்கும். மேஷராசி மக்களில் தங்கள் வணிகத்தை பங்குதார கூட்டாண்மையுடன் நடத்தினால் இந்த காலகட்டத்தில் இவர்கள் நல்ல லாபம் ஈட்டக்கூடிய சூழலை உருவாக்கி தருவார். இந்த காலம் உங்கள் குடும்ப வாழ்க்கையில் முன்னேற்றம் தரும். அதே நேரத்தில் உங்கள் மனதில் ஒருவித பயமும் இருக்கலாம். அது கவலை வேண்டாம், யாவும் நலமாக நடக்கும் என்று நம்பி நீங்கள் செயல்படுங்கள். அடுத்து ரிஷபராசி மக்களுக்கு சுக்கிரன் முதல் மற்றும் 6வது வீட்டின் மீது தன் உரிமையை பெற்று ஆட்சி செய்கிறார். இவர் தற்பொழுது 2வது வீட்டில் பயணம் செய்கிறார். இதன் விளைவாக சுக்கிரன் இந்த ஸ்தானம் வீட்டு வேலைகளில் செழிப்பை கொண்டு வந்து தரக்கூடிய தன்மை இருக்கிறது. இந்த ஸ்தானம் தன குடும்பஸ்தானமாகவும் இருக்கிறது. இங்கு தேவைப்படும் பணத்தையும் தனத்தையும் கொண்டு வந்து சேர்ப்பார். வியாபாரம் செய்து கொண்டிருக்கும் ரிஷபராசி மக்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்பான பணவரவுக்கு உண்டான சூழ்நிலை அதிகமாக இருக்கும். மேலும் இந்த சுக்கிரனின் பயணத்தால் நல்ல பலன்களை ரிஷபராசி மக்கள் பெறுவார்கள். ரிஷபராசி மக்களின் மன உறுதி அதிகமாக மேலோங்கி இருக்கும். மேலும் இவர்கள் தங்களது செல்வம், பணம், சொத்து தொடர்பான விஷயங்களில் வேகமாக பக்கத்துள்ளவர்கள் பார்க்க முன்னேறுவார்கள். மற்றவர்கள் பொறாமைப்படக்கூடிய அளவில் இருப்பார்கள் என்பதால் சற்று எதையும் மறைமுகமாக செய்து முன்னேறுங்கள் என்று கூறிக்கொள்கிறேன். மிதுன ராசியின் 5 மற்றும் 12ஆம் வீட்டிற்கு அதிபதியான சுக்கிரன் இப்பொழுது அவர்கள் முதல் வீட்டிற்கு மாறி செயல்படுகிறார். இந்த சூழ்நிலையில் இந்த மிதுன ராசி மக்கள் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். இதன் காரணமாக மிதுன ராசி மக்களின் மனநிலை நன்றாக இருக்கும். இந்த மக்களின் அறிவுசார் திறன் மிகவும் கூர்மையாக மேலோங்கி இருக்கும். இதன் விளைவாக மிதுன ராசி மக்கள் தங்கள் வேலை வேகமாக முன்னேறும். தொழில் செய்பவர்களும் வியாபாரம் செய்பவர்களும் நல்லதொரு முன்னேற்றம் அடைந்து நல்ல ஒரு ஆதாயத்தை பெறுவார்கள். மிதுன ராசி மக்களின் திருமண வாழ்க்கை மற்றும் காதல் வாழ்க்கை பற்றி நாம் பார்க்கும்பொழுது இவர்கள் தங்கள் துணையுடனான உறவுகளின் முன்னேற்றம் இருக்கும். மேலும் காதல் உறவுகளும் இனிமை நிலையானதாக இருக்கும். இவர்களின் வருமானம் உயரும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. இதனுடன் சேர்ந்து இவர்கள் தங்கள் வாழ்க்கையை மகிழ்ச்சியாகவும் வசதியாகவும் கொண்டாடி வாழ்வார்கள் என்றும் நம்பலாம். அடுத்து கடகராசி மக்களுக்கு 11வது மற்றும் 4வது வீட்டை சுக்கிரன் ஆட்சி செய்கிறார். இப்பொழுது அவர் உங்கள் 12வது வீட்டில் மாறுகிறார். இதன் விளைவாக இந்த கடகராசி மக்கள் தங்கள் வாழ்க்கையின் வசதியை அதிகரிக்க அது சார்ந்த பொருள் விஷயங்களுக்கு பணத்தை செலவிடுவதை ஒரு குறிக்கோளாக கொண்டு செயல்படுவார்கள். இந்த காலகட்டத்தில் இவர்களுக்கு மிகவும் நெருக்கமான ஒருவருடன் தங்கள் உறவில் பதற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே அந்த உறவு தவறான உறவாக இருந்தால் விட்டுவிடுங்கள். நேர்மையானதாக இருந்தால் நீங்கள் செயல்படாமல் கவலை வேண்டாம். அதே நேரத்தில் கடகராசி மக்கள் எதிலும் சற்று எச்சரிக்கையாக இருப்பது நன்மையாக இருக்கும். உங்கள் வருமானத்தை அதிகரிக்க கடினமாக நீங்கள் உழைக்க வேண்டியிருக்கிறது.
மேலும் உங்கள் தாயின் உடல்நிலையில் சற்று கவனம் செலுத்துமாறு கடகராசி மக்களுக்கு அறிவுறுத்தப்படுகிறது. அடுத்து சிம்மம். தற்சமயம் 11ஆம் வீட்டிற்கு மாறவுள்ள சிம்மராசியின் 12ஆம் மற்றும் 3ஆம் வீட்டிற்கு அதிபதியான சுக்கிரன். இந்த சூழ்நிலையில் சுக்கிரன் சிம்மராசியின் பொருளாதார நிதி நிலைமையை வலுப்படுத்த நலமாக வேலை செய்வார். உங்களுடன் ஒத்துழைத்து அவர் பாடுபடுவார். சிம்மராசி மக்கள் ஒரு தொழிலை செய்கிறீர்கள் என்றால் இந்த காலகட்டம் அதற்குரிய முன்னேற்றத்தை கொண்டு வந்து சேர்ப்பார் அவர். மேலும் உங்கள் தொழிலில் நீங்கள் செய்யும் வியாபாரத்தில் முன்னேற்றத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன. உத்தியோகத்தில் இருக்கும் சிம்மராசி மக்களுக்கு அவரின் வேலையில் சில குறிப்பிடத்தக்க மாற்றங்கள் உருவாகி வாழ்வில் முன்னேறுவார்கள். மேலும் இவர்கள் செய்யும் தொழிலில் முன்னேற்றம் ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. சிம்மராசி மக்கள் குழந்தைகள் தொடர்பான நல்ல செய்திகளை பெறுவதற்குண்டான சூழலும் இருக்கிறது. இது தவிர இவர்களது வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டத்திலும் இவர்களின் உடன் பிறந்தவர்கள் மற்றும் நண்பர்கள் இவர்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். சிம்மராசி மக்கள் சுக்கிரனுடைய கிரகத்தை ஈர்க்கவும் இந்த கிரகத்தால் இருந்து சுப பலன்களை பெற விரும்பினால் சில எளிய சோதிட பரிகாரங்களை நீங்கள் பயன்படுத்தலாம். அது அதிகமாக ஒன்றுமில்லை. பெண்களை பூஜிக்கவும் வெள்ளிக்கிழமையில் லட்சுமி தேவிக்கு தாமரை மலரை அர்ப்பணிப்பதும் உங்களுக்கு நலமாக இருக்கும். வெள்ளி அன்று குளித்து முடித்த முன் மஞ்சள் நிற அல்லது கிரீம் நிற ஆடைகளை அணிந்து கோயிலுக்கு சென்று வாருங்கள். அது உங்களுக்கு எல்லா சுகந்த பொருளையும் பலத்தை வழங்கும். சந்தன வாசனை உள்ள வாசனை திரவியத்தை தினமும் உங்கள் மீது தடவுவது அடுத்து வரை வசீகரிக்கக்கூடிய தன்மையில் இருக்கிறது. ஆகவே மேற்கூறிய இந்த பரிகாரம் செய்து சுக்கிரனை பலப்படுத்தி மேற்கூறிய கிரகங்கள் ராசிகள் யாவரும் நலமாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இந்த பதிவை நீங்கள் விரும்பியிருப்பீர்கள் நம்புகிறேன். அப்படி இருந்தால் நீங்கள் இதை உங்கள் நலவரங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நாம் முன்னோர்களை மனமோந்து போற்றுவோம். இந்த பதிவை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து மற்றவருக்கும் பகிரும் அன்புகள் யாவரும் மனமுடன் நலமாக தேக திலகாத்திர ஆயுள் ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தனதானிய ஆபராணி ஐஸ்வரனை பெற்று சர்வகாரிய ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் பணிகிறேன். வணக்கம். நன்றி.